பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்து இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மோடு வேதத்திலிருந்து சங்கீதம் 29 அதிகாரம் 11 Psalms chapter 29 verse 11 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலனை தந்து கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஒன்று பலன், 2வது சமாதானம், 3வது ஆசீர்வாதம். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் இன்றைக்கி உங்களுக்கு பலனை தரப்போகிறேன், சமாதானத்தை தரப்போகிறேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, தம்பி சரீரத்தில் ஒரே பலவீனம்ப்பா, ஒரு பலனே பார்க்க முடியல, டெய்லி தான் மாத்திரை போடுறேன், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஆனால் சரீரத்தில் ஒரு பலவீனம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை பலத்தினால் நிரப்புவேன். அவர் நம்மை சுகமாக்குற தேவன். ஏசப்பாக்கு என்ன பிரியம்னா, நீங்கள் பலமாக இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் கர்த்தரோட வாஞ்சியாக இருக்கிறது. இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை பலப்படுத்த போகிறேன். 2வது உங்களுக்கு சமாதானத்தை அருளி. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, தம்பி எல்லாமே இருக்குப்பா, என்ன இல்லை, சொத்து பங்களா, பேர் புகழ் ஆஸ்தி, நல்ல வசதி, நல்ல பணம், எல்லாமே இது எல்லாமே இருக்குது, ஆனாலும் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு தூக்கம் இல்லை. எவ்வளோ நைட்டு நாங்கள் நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானம் தரப்போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் தேடுகிற சமாதானத்தை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். சமாதானத்துக்காக அங்கங்கே ஓடி கொஞ்ச நாள் தான் நம்ம சமாதானமாக இருக்க முடியும் இல்லைங்களா. ஆனால் நித்திய சமாதானம் தருகிற ஏசப்பா இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். ஏன்னா அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் தேடுகிற சமாதானத்தை உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் தரப்போகிறார். 3வது சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரே தரித்திரம் இல்லை, கஷ்டம், கடன், பிரச்சனை. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, எல்லாவற்றையும் மாற்றி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேலே தரப்போகிறார். ஏசப்பாட்ட சொல்கிறீங்களா, ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஏசப்பா பலனே இல்லை, இன்றைக்கி என் வாழ்க்கையில் சமாதானமே பார்க்க முடியல, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என்று நீங்கள் கேட்குறீங்க போது ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை பலத்தினால், சமாதானத்தினால், ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அதுவும் இந்த கால வேளை நீர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி ஆண்டவரே, நான் உங்களுக்கு பலனை கொடுப்பேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களாப்பா. இதோ இந்த கால வேலை யாரெல்லாம் ஏசப்பா சுகத்துக்காக பலனுக்காக சுபிக்கிறாங்களோ, இந்த வேலையில் தெய்வீக சுகம், தெய்வீக பலன் அவங்களை ஏசப்பா தொடுபடியால் நாங்கள் செபிக்கிறேன். எல்லா பலவீனங்கள் அவங்களை வச்சு நீங்குபடியால் நாங்கள் செபிக்கிறப்பா. ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தேவ பலத்தினால் அவங்களை நிரப்புபடியால் நாங்கள் செபிக்கிறப்பா. அதே போல் தெய்வ சமாதானத்தை ஏசப்பா அவங்க நிரப்புங்க. அவங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்களை கவலைகளை மாற்றி போட்டு ஒரு தெய்வீக சமாதானத்தை அண்டுரப்பா நிரப்பபடியால் நாங்கள் செபிக்கிறேன். தேவ சமாதானம் அவங்களை நிரப்பபடியால் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அதே போல் ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிக்கபடியால் நாங்கள் செபிக்கிறேன். அவங்க வாழ்க்கைக்கு எல்லா தரித்திரங்களை பிரச்சனைகளை மாற்றி, எல்லா வறுமைகளை மாற்றி ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல இந்த நாளை அரளேசப்பா ஆசீர்வதிக்காக செபிக்கிறாங்களோ என்று இந்த வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கபடியாக நாங்கள் செபிக்கிறேன். அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.